2:30 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து பிரியாணி வந்து ஃபினிஷ் ஆகிடும். பீஃப் பிரியாணி வந்து மட்டன் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் சரி, குவான்டிட்டியும் சரி, குவாலிட்டியும் சரி, எல்லாமே வந்து நாங்கள் வந்து குவாலிட்டியாக தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்றவங்களும் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லாமல் எல்லாமே வந்து இதாக சாப்பிடுவாங்க. மற்றபடி வந்து பிரெட் அல்வா கொடுக்குறோம், கத்திரிக்காய் கொடுக்குறோம், வெங்காய பச்சடி கொடுக்குறோம். மற்றபடி வந்து எல்லாமே வந்து எப்படி ஹோம்மேட் எப்படி செய்கிறாங்களோ அந்த முறையில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பகலில் வந்து 11:30 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும், 3 மணி கூட ஆகாது, 2-2:30க்கெலாம் முடிச்சிடும். 2-2:30க்கெலாம் பிரியாணி வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டோன்னே ஈவினிங் வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி ஒரு 10 நாளில் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இது பார்க்குறதுக்கு வந்து ரோட்டு கடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஹை கிளாஸ்லேருந்து லோ கிளாஸ் வரையும் பீப்புள் வந்து சாப்பிட்றாங்க. மற்றபடி வந்து சாப்பாட்டில் வந்து எந்த குறையும் இல்லை, யாரும் வந்து எந்த குறையும் சொல்கிறதில்ல. வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லோரும் வாங்க. பிரியாணி கடை பேர் தமீம் பாய் பிரியாணி. கரெக்டாக வந்து திருவேஸ் நகர் ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபோன் நம்பர் வந்து 9884660055. சிக்கன் போட்டீங்களா? பீஸ் நல்லா குக்கா இருக்கு, ரைஸும் ஜாஸ்தி இருக்கு, சாப்பிட ரொம்ப திருப்தியாக இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு, சாப்பாடு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு சாப்பாடு நல்லா போடுறாங்க. டேஸ்டா இருக்கு. 110 ரூபாய்க்கு அளவும் நல்லா நிறையவே போடுறாங்க. தமீம் பாய் பிரியாணி பொறுத்த வரைக்கும் கடை போட்டு 6 மாசம் ஆகுது. நாங்கள் இங்கே நிறைய லாங்லேருந்தெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் எந்த ஃபால்ட் இல்லை, எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தரமாக தான். நம்ம பீஃப் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப் இங்கே நம்மளுக்கு. பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே ஒரே இதுவாக தான் இருக்கும். டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது. ஓனர் வந்து தமீம் பாய்ன்றவர் தான் ஓனர், நடுவில் பேக்கிங் பண்ணுறவர் தான். நீங்கள் வேணா எல்லாம் சாப்பிட்றவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாமே விசாரிச்சு பாருங்க. லிடில்ஸ்லேருந்து கொஞ்சம் சில பேர் லாங்லேருந்து வரும். மெயின் பீஃபுக்கு வந்து நிறைய பேர் லாங்லேருந்து வராங்க. நம்ம பீஃப் பிரியாணி வந்து பீஃப் பிரியாணி சொல்ல போக முடியாது, மட்டன் பிரியாணி போல இருக்கும். நிறைய பேர் அதான் லிடில்ஸ்ல லாங்லேருந்து வராங்கன்றாங்க. பீஃப் பிரியாணி கோசமே நம்மளுக்கு நிறைய பேர் வராங்க. ஏன்னா பீஃப் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாருக்கும் பீஃப் பிரியாணி ஒரு பார்க்கறது, அது பீஃப் பிரியாணி சொல்ல முடியாது, மட்டன் பிரியாணி போல இருக்கும். எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். டேஸ்ட் கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போதான் உங்களுக்கு நான் சொல்லி கூட உங்களுக்கு சரி. நான் பிரியாணி திருமங்கலம் தமீம் பாய் வெற்றி விநாயகர் கோயில் ஆலயம் இருக்குல்ல, அதுக்கு எதிர்க்க இந்த ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா, திருமங்கலம் சிக்னல் தாண்டி வந்தீங்கன்னா இங்க வயிறு திருப்பி சாப்பிடலாம். ஆமா, கோயம்பேடுல இருந்து வர இந்த ரூட். ஆமா, திருமங்கலம் இல்ல, திருமங்கலம் திருவேஸ் நகர் திருவச்சி